அன்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். மாயை பற்றி சொன்னேன் இல்லையா? மாயை ரெண்டு மாயை இருக்குது. சுத்த மாயை, அசுத்த மாயைங்கிற ரெண்டு. அந்த அசுத்த மாயையிலேருந்து வெளிவருகிற பிரகிருதி மாயை. அந்த பிரகிருதி மாயைக்கு பேர் என்னது சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த பிரகிருதி மாயைக்கு மான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மான் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் இது. அப்போ அந்த மானை பற்றி, அந்த பிரகிருதி மாயை பற்றி ராமலிங்க பெருமான் எங்கெங்கெல்லாம் அவர் பாடல் பாடினாருங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த காணொலியில். இப்போ பாடலை பார்க்கலாம். மான் முதலா உள்ள வழக்கெலாம் தித்து அருளி தான் முதலாய் என் உளமே சார்ந்து அமர்ந்தான். தேன் முதலா தித்திக்கும் பண்டமெலாம் சேர்த்தங்கு என் சிந்தைதனில் தித்திக்கும் அம்பலத்தான் தேர்ந்து அப்படிங்கிறார். என்னன்னா, அம்பலவாணனாகி சிவபெருமான் மூலப்பகுதி முதலாக உள்ள தத்துவ வழக்கமெல்லாம் நீக்கி என்னை தெளிவித்து தானே முதற் பொருளாய் என் உள்ளத்தை அடைந்து எழுந்தருளுகின்றான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். அதாவது மான் என்பது மூலப்பகுதியான தத்துவத்தை குறிக்கும். அதன் காரியமாகிய ஆன்ம தத்துவங்களும் அதற்கு மேலே உள்ள வித்யா தத்துவங்களும் சுத்த தத்துவங்களும் ஆகிய எல்லாம் அடங்க மான் முதலா உள்ள வழக்கமெல்லாம் என்று அவர் பாடுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். இப்போ அடுத்த பாட்டு என்னன்னா, மாயை பற்றி தான் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் மாயை வினை ஆணவ மாமலங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்வழிக்கும் பெருங்கருணை வள்ளல் வருதருணம் மேய இதுவாம் இதற்கோரயமிலை இங்கே விரைந்து உலகம் அறிந்திடவே விளம்புக நீ மனனே. நாயகந்தன் குறிப்பிது என் குறிப்பனி நினையல் நாளைக்கே விரைத்து உரைப்போம் என மதித்து தழ்கள் தூய திரு அருட்ஜோதி திருநடம் கண்கின்ற தூயனின் திருநாள் வருநாள் தொடங்கி ஒழியாவே அப்படிங்கிறார். எடுத்தோனே மாயை வினை ஆணவ மாமலங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்வழிக்கும் பெருங்கருணை வள்ளல் இருதரணம் அப்படின்னு மாயை பற்றி சொல்லிட்டார். அடுத்த பாட்டில் இன்னொன்று சொல்கிறேன். துர்குண மாயை போய் தொலைந்தது ஞானம் தொண்டிட பொன்னொளி தோற்றிய கதிதான் சிற்குண வரை விதை உதயம் செய்தது அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பாட்டில் சொல்கிறார். சரி, இன்னொரு பாட்டு சொல்கிறேனே. இருட்பெரு மாயையை விண்டேனே எல்லாம் செய் சித்தியை கொண்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறார் ஆச்சுங்களா. அடுத்த பாட்டு என்ன சொல்கிறாருன்னா, புலங்குள் கொடிய மனம் போன போக்கில் போகாது எனை மீட்டே பலங்கொள் ஞான சித்தியலாம் பயங்க விளங்கு மணிமன்றில் குளங்கொள் கொடிய மெஞ்ஞான கொடியே அடியக்கு அருளுகவே. அதுக்கு அடுத்த பாட்டு, வெவ்வினையும் மாயை விளைவும் தவிர்ந்தனவே. என்னென்ன தவிர்ந்துச்சு? வினையும் மாயையும் சொல்கிறார். வெவ்வினையும் மாயை விளைவும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவு இன்பம் சிறந்தனவே அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். சரி, அடுத்த பாட்டு என்னன்னு சொல்கிறேனே.
மண் முதலாம் தத்துவத்தின் தன்மை பல கோடி வயங்கு சக்தி கூட்டத்தால் வந்தன ஓரணந்தம். மண் முதலாம் தத்துவத்தின் தன்மை பல கோடிங்கிறாரு. மண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், தன்மாத்திரைகள் அப்படி இப்படி வரிசையாக வரும். அது அந்த பாட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது விவரம் பூரா தெரியும் ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்தபடி என்ன பாட்டுன்னா, அடுத்த பாட்டு இருங்க ஒரே நிமிஷம், அடுத்த பாட்டை சொல்கிறேன். அடுத்த பாட்டு பகுதி பர முதல் நான்கும் அவற்றுரு நன்னான்கும். பகுதி பர முதல் நான்கும் அவற்றுரு நல் நான்கும் பரவியலாம் தன்மயமாம் படி நிறைந்து விளக்கி தகுதி பெறும் அப்பகுதி கப்புறமும் சென்ற தனி ஒளி செங்கோல் நடத்தி தலைக்கின்ற ஒளியே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மூலப்பகுதி பகுதி பர முதல் நான்கும் அப்படிங்கிறார். நான்கும்னா என்னென்னா மூலப்பகுதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிரகிருதி மாயை, அதில் வர்ற மானு, அகங்காரம், மனம், தன்மாத்திரை ஆகிய நான்கினும் அவை ஒவ்வொன்றின் அகம்புறம் தூலம் சூக்கும் என்ற நன்னான்கிலும் நிறைந்து ஒளி செய்து இவற்றுக்கு தக நிற்கும் அந்த மூலப்பகுதிக்கு அப்புறத்தவாகிய கலை, வித்தை முதலியவற்றுக்கும் அப்பாலும் சென்று தனித்த ஒளியை உடைய செங்கோலை செலுத்தும் அருட்சிவ ஒளியே அப்படிங்கிறார். அப்புறம் பிரகிருதி தத்துவ புவனங்களிலும் அண்டங்களிலும் அருளொளி பரப்பி விளங்குகின்ற சிவப்பரம்பொருளே அப்படின்னு சொல்கிறார். அப்போ மூலப்பிரகிருதியாய மாயை அந்த பகுதியாகவும் வியத்த நிலையில் குணம், அங்காரம், மனம், தன்மாத்திரை என்று நான்காவதாக பகுதி பர முதல் நான்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி தான் எல்லாமே அவர் பாடுற பாட்டு பூரா பார்த்திங்கன்னா மாயை, தன்மாத்திரை அப்படிலாம் அந்த தத்துவங்களை பற்றி வரணுங்கிறதுக்காக தான் இப்போ இத்தனை பாட்டையும் பாடுறேன். சரி, இன்னொரு 2 பாட்டு பாடலாமே. அது என்ன பாட்டுன்னு நான் சொல்கிறேனே. என்ன சொல்கிறாரு, பார் முதல் நாத பதியலாம் கடந்த அப்பாலும் 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 ஓர் முதல் ஆகி திருவருட்செங்கோல் உரை பெரும் பெருமையின் ஓங்கி சீர்வர விளங்க நடத்தி மெய்பொதிவில் சிறந்த மெய் தந்தை நீ இருக்க வார்கடல் உலகில் அச்சம் ஆதிகளால் மகன் மனம் வருந்துதல் அழகோ. என்ன சொல்கிறாரு, நிலம் முதல் நாத தத்துவம் ஈராக உள்ள பணிகள் எல்லாவற்றையும் கடந்து அவற்றுக்கு அப்பாலும் உள்ளவற்றுக்கு ஒரு ஒப்பற்ற முதல்வனாய் தனது திருவருட் செங்கோன்மை சொல்லுவதற்கரிய பெருமையால் உயர்ந்து ஓங்கி சீர்திகழ விளங்க நடத்தி அப்படின்னு சொல்கிறார். அப்போ நிலம் முதல் நாதம் ஈராக உள்ள தத்துவ நிலைகளெல்லாம் என்ன சொல்கிறார் இந்த பாட்டில், பார் முதல் நாத பதி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதுலேயும் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த தத்துவங்களை பற்றி தானே சொல்கிறாரு. அப்போ தத்துவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இத்தனை பாட்டையும் சொல்கிறேன். அதுக்கு அடுத்த பார்த்துங்களேன், இன்னொரு பாட்டு. என்ன பாட்டு, சிறந்த தத்துவங்கள் அனைத்துமாய் அளவாய் திகழ் ஒளியலாம் பிறங்கிய வெளியலாம் விளங்கும் பெருவெளியாய் அதற்கப்பால் நிறைந்த சிற்றமையில் அருளரசியற்றும் நீதி நல் தந்தைய இனிமேல் பிறந்திடேன் இரவேன் நின்னை விட்டு அகலேன் பிள்ளை நான் வாழுதல் அழகோ. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என 3 வகைப்பட்டு 36 விரிந்து தாத்துவிகங்கள் 60 கூடி 96 சிறத்தலால் இதனை சிறந்த தத்துவங்கள் அனைத்துமாய் அப்படின்னு தெரிவிக்கிறார் ஆச்சுங்களா. அப்போ எல்லாமே தத்துவங்களை பற்றி தானே வருது. சரி, இன்னும் 2 பாட்டு பாடலாமே. இன்னும் 2 பாட்டு என்னென்னு சொல்கிறேன் இருங்க ஒரே நிமிஷம். அடுத்தது கலங்கிய போதும் திருச்சிற்றம்பலத்தில் கருணையங்கடவுளே நின்பால் இலங்கி நேயம் விளங்க நிலையே எந்தை நின் உளம் அறியாதோ மலங்கிய மனத்தேன் புகழ்வது என் வினையால் மாயையால். மாயை வந்துச்சாங்க, வினையால் மாயையால் வரும் பிழையெல்லாம் அலங்கும் என் பிழைகள் அல்ல என்று
பிழைகள் அல்ல என்றுனோடு அடிக்கடி அறைந்தனன் அன்று. அதாவது என்ன சொல்கிறாரு, மாயையால் வரும் பிழையெல்லாம் அலங்கும் அப்படிங்கிறார். மாயை கண்மங்களால் என்னிடத்தில் உண்டாகும் குற்றங்களுக்கு அவைகளே காரணமாதலால் அந்த குற்றங்கள் என்னுடைய அல்ல என்று அவ்வப்போது நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கேயும் மாயை சொல்கிறாரா இல்லையா? மாயை எத்தனை மாயை சொல்லிட்டாரு. அடுத்த ஒரு பாட்டு சொல்கிறேன். மாயையால் கலங்கி வருந்திய போதும் வள்ளல் உன் தனையே மதித்து உன் சாயையா பிறரை பார்த்ததேல் அல்லால் தலைவ வேறு எண்ணியது உண்டோ அப்படிங்கிறார். இங்கேயும் மாயை இன்னொரு இடத்துல பாருங்க. பாராதி பூதமொடி புரிவுடன் கரணமும் பகுதியும் காலம் முதலா பகர்கின்ற கருவியும் அவைக்கு மேல் ஒரு சுத்த பரமாதி நாதம் வரையும் சீராய பரவிந்து பரநாத முந்தனது திகழ் தங்கம் என்றுரைப்பத் திருவருட்பெருவழியில் ஆனந்த நடனமிடு தெய்வமே. என்ன சொல்கிறாரு? நிலம் நீர் முதலாகிய ஐம்பூதங்களும் மெய்வாய் முதலிய பொறிகளும் சுவை ஊறு ஒளி அதல் முதலிய புலன்களும் மனம் முதலிய கரணங்களும் ஆகிய ஆன்ம தத்துவ பகுதியும் காலம் கலை முதலாக சொல்லப்படுகின்ற வித்யா தத்துவ பகுதிகளும் அவற்றின் மேலுள்ள சுத்த வித்தை ஈஸ்வரம் முதல் நாதம் வரையிலான சுத்த தத்துவ பகுதியும் சிறப்புடைய பரவிந்து பரநாதம் முதலிய மேல் தத்துவ பகுதிகளான இவையெல்லாம் தனக்கு உடலாம் என்று உரைக்குமாறு திருவருட்பெருநிலையில் இன்ப நடம் புரிகின்ற தெய்வ பெருமானே அப்படிங்கிறார். அப்போ இதெல்லாம் ஒன்று நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் பாட்டெல்லாம் போய் பாருங்கள். அப்புறம் என்ன சொல்கிறாரு? நிறைய பாட்டில் தத்துவங்கள் தான். தத்துவம் கடந்த தத்துவா ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்துவ நெறியில் நடத்தி எந்தனை மேல் தனி நிலை நிறுத்திய தலைவா அப்படிங்கிறார். அப்போ இத்தனை பாட்டுக்களும் என்னத்தை பற்றி பாடுறாரு அவர்? தத்துவங்களை பற்றி இது மாயை பற்றி பாடுறார். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்கிறாருன்னா, நன்னு மனமாயையாம் கட்டை கடந்து நிஞ்ஞான நாட்டை அடையும் நாள் எந்த நாள் அந்த நாள் இந்த நாள் என்று நாயினை கரு செய் கண்டாய். என்னது? நன்னு மன மாயையாம் காடு அந்த காடுங்கிறார். மாயைங்கிற காட்டை கடந்து நின் ஞான அருள் நாட்டை அருள்ங்கிற நாட்டை அடையும் நாள் எந்த நாளுங்கிறார். ஆச்சுங்களா? அப்போ மாயை பற்றி சொல்கிறார். அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 9 வயசில் பாடும்போது என்ன சொல்கிறாரு? காணலில் நீரும் ஒரு கட்டையில் கல்வனும் கண் உருக எற்றலவும் கடிதறுகளின் ஜலடி வள்ளியும் பொன்னை கதித்த பித்தளையின் இடையும் மாயையில் கண்டு உளம் மயங்கல் போல் கற்பனையை மாயையில் கண்டு அப்படின்னு பாடுவார். மாயினால் இந்த மாதிரி என்னோட உள்ளங்கிற உறவுங்கிற அதுங்கிறத தாய் தந்தைங்கிறதைய அப்படின்னு சொல்கிறார். மாயையில் கண்டு வீணே மனையென்றும் மகவென்றும் உறவென்றும் வாழ்வென்றும் ஊனலின் உடம்பென்றும் உளம் என்றும் வெளியென்றும் உலகென்றும் வாழ்வென்றும் அளவர் விகாரம் உற நின்ற இன்னை உண்மை அறிவித்த குருவே அப்படிங்கிறார். மாயையில் கண்டு அப்படிம்பார். காணலடி நீரும் ஒரு கட்டையில் கல்வனுங்கிற பாட்டில் மாயை பற்றி சொல்கிறார். இன்னொரு பாட்டிலையும் சொல்கிறேனே, மாயை எனும் இரவில் என் மனையகத்தே விடைய வாதனையும் எனும் கல்வதாம் வந்து மன அடிமையை எழுப்பி அவனை தமது வசமாவ உளவு கண்டு மேயமதி எனும் ஒரு விளக்கினை அவித்து எனை மெய் நிலை சாலிகையெல்லாம் வேறுற உடைத்து உள்ள பொருளெல்லாம் கொள்ளை கொலமிக நடுக்குற்று உனையே நேயம் உறவோவாது கூவுகின்றேன் அப்படின்னு பாடுறாரு. அப்படின்னா என்னன்னா, அதாவது மாயை எனப்படும் இரவு நேரத்தில் என் மனைவியாகிய உள்ளத்தில் புகுந்து விடயவாதனை என்ற கல்வர்கள், நம்மக்கிட்ட இருக்கிற மெய்வாய் கண்மூக்கு செவி அதுதான் கல்வர்கள், என் மனமாகிய அடிமையை எழுப்பி பற்றி தமது வசப்படுத்தி என்னுடைய உணர்வெனும் பொற்பையை அடைவதற்குரிய உளவறிந்து என்மால் பொருந்தி இயற்கையாகிய விளக்கை அவிச்சிட்டு மெய்மை நிலை பெற்றுள்ள ஞானமாகிய பொல்திறனை அங்கிருந்த பை வேறாக உடைச்சி எரிஞ்சு கொள்ளை கொண்டு போக அது கண்டு நான் மிகவும் அஞ்சி நடுக்கமுற்று நின்னையே அன்புடன் நினைந்து இடையராது கூவி முறையிடுகின்றேன் அப்படிங்கிறார். ஆச்சுங்களா? மாயை பற்றி தான் சொல்லுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பாட்டுங்களா மாயை 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 அப்படின்னு சொல்லுவார். அப்போ இதுலேருந்து நான் சொன்ன பாடல்கள் அனைத்துமே ராமலிங்க பெருமானுடைய
பாட்டுக்கள். அப்போ மாயை பற்றி எவ்வளவு தூரம் அவர் பாடுறாரு பண்ணுறாருங்கிறத நான் சான்றுகளாக அகச்சான்றுகளாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் முடிச்சுக்கிறோம். அடுத்த காணொலியில் இந்த மாயைக்கு மூலம், இந்த மாயை எதுக்கு கொடுத்தாரு, ஆணவத்தை நீக்க கொடுத்தாரு, அந்த ஆணவம்னா என்னங்கிறத அடுத்து விவரிக்கிறேன். இதில் ஏதாவது குற்றம் குறைகள் இருந்தால் மன்னிக்கணும். எல்லாமே நான் என்னுடைய கருத்து சொல்லவே மாட்டேன். ராமலிங்க பெருமானுடைய பாடல்களை அப்படியே உங்களுக்கு சொல்லுறேன், அவ்வளவுதான். வேறு ஒன்றும் எனக்கு வேறு என்னுடைய கருத்து கொஞ்சம் கூட கலந்தே வராது. எல்லாமே பாட்டிலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.